guys, welcome back to Zoya Luna Terrace Garden. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை மிளகா செடி வந்து விதை போட்டதுலேருந்து அறுவடை பண்ணது வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து நான் விதை போட்டு விட்டுட்டு தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். அன்றைக்கி விதை போட்டு எப்படியும் ஒரு 15 days வரைக்கும் பார்த்திங்கன்னா செடி முளைச்சி வரவே இல்லை. மழையே இல்லை சுத்தமாக, அதனால் செடி முளைக்கவே இல்லை. நானும் டெய்லி தண்ணி போட்டுகிட்டே தான் வந்தேன். ஒரு 15 days கழித்து தான் செடி முளைச்சி வந்துச்சு. செடி முளைச்சி வந்து கரெக்டாக ஒரு 3 daysக்கு அப்புறம் தான் நான் வந்து வேறு பாட்டுக்கு மாற்றி வச்சேன். 3 செடி வந்துருந்துச்சு. 3மே வந்து 3 பாட்டில் நான் மாற்றி வச்சேன். கரெக்டாக செடி முளைச்சி வந்து 3ஆவது நாள் நான் மாற்றி வச்சேன் வேறு பாட்டுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கரெக்டாக டே 53 வியூவர்ஸ். செடி வேறு பாட்டுக்கு மாற்றி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்கவே இல்லை 1.5 மாதம் வரைக்கும். அதுக்கப்புறமா தான் செடி ரொம்ப பெருசாக வளர்ந்து வந்ததுக்கப்புறமா தான் நான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். பாருங்கள், இது வந்து டே 53. 1.5 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயும் வர ஸ்டார்ட் பண்ணிருச்சு. நிறைய பூ கூட வச்சுருக்கு பாருங்கள். இன்னொரு பாட்டில் வச்சேன் இல்லையா, அந்த செடி மட்டும் க்ரோத் ஆகவே இல்லை. அதுவுமே இதில் இருக்குது பாருங்கள் அந்த செடி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கரெக்டாக டே 73 வியூவர்ஸ். அன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பச்சை மிளகா வந்து இந்த செடியில் வந்து அறுவடை பண்ணேன். இதுக்கு மண்கலா வந்து பார்த்திங்கன்னா மணல் ஒரு பங்கு, செம்மண் ஒரு பங்கு, காம்போஸ்ட் ஒரு பங்கு, கொக்கோபிட் ஒரு பங்கு, அவ்வளோதான். எல்லாமே ஈக்குவலாக போட்டாலே போதும். டெய்லி மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் தண்ணி ஊற்றிட்டே வந்தாலே போதும். மிஸ் பண்ணாமல் ஒரு நாளுமே எந்த ஒரு மருந்துமே இல்லாமல் இயற்கையாக விளைஞ்சி வந்த பச்சை மிளகா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வியூவர்ஸ். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்ன சைஸாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் நல்லாவே இருந்துச்சு. நான் விதை போட்டதுக்கப்புறம் 3 செடி முளைச்சி வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து 2 செடி மாற்றி வச்சது மட்டும்தான் நான் வீடியோ எடுத்தேன். 3ஆவது வந்து மாற்றி வச்சது நான் வீடியோ எடுக்கவே இல்லை. அந்த செடி தான் இது பாருங்கள். நான் 3ஆவதாக மாற்றி வச்சேன்ல, இந்த பாட்டில் தான் மாற்றி வச்சது. அந்த செடியில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அறுவடை பண்ணது 83 days கரெக்டாக அன்றைக்கி. இதுதான் ஃபஸ்ட்டு அறுவடை அந்த செடியோடது. அதுவுமே இதிலேயே அட்டாச் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் வீவர்ஸ். இதோட நான் என் வீடியோவை முடிச்சுக்கிறேன். என் வீடியோ பார்த்து நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் வீவர்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.